Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் 100 பிளேஸ்னு சொல்லப்படுற கேரளாவில் இருக்கிற போனக்காட் பங்களா பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும் கேரளா எவ்வளோ ஒரு அழகான பிளேஸ்னு. அப்படிப்பட்ட பிளேஸில் ஒரு பக்கம் அழகாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மோஸ்ட் 100 பிளேஸ்னு சொல்லப்படுற போனக்காட் பங்களா இருக்குது. கண்ணுக்கெட்டுற தூரத்துக்கு சுற்றியுமே டீ எஸ்டேட் சூழப்பட்டு அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த போனக்காட் பங்களான்னு சொல்லப்படுறது. இந்த பங்களாவோட பேக் ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை சுற்றி உள்ள அவ்வளோ எஸ்டேட்டுமே ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரனோட கண்ட்ரோலில் இருந்ததாகவும் அதை பார்த்துக்கிறதுக்காக ஒரு சோல்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணதாகவும் அவருக்காக கட்டப்பட்ட ஹவுஸ் தான் இந்த போனக்காட் பங்களான்னு சொல்லப்படுது. அப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட் பண்ண சோல்ஜரோட நேம் தான் தாமஸ்னு சொல்கிறாங்க. அவர் மட்டும் இந்த பங்களாவில் வாழலை, அவரோட ஒய்ஃப் அப்புறம் அவரோட 13 வயசு பொண்ணு அப்படி 3 பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா, அந்த 13 வயசு பொண்ணு மர்மமான முறையில் இறந்து போயிருந்தா. அப்புறம் அவங்களோட அப்பா தாமஸ் என் பொண்ணு இறந்த வீட்டில் இனி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ஒய்ஃபும் கிளம்பி போகிறாங்க. போனவங்க என்ன ஆனாங்கன்னு இன்றைக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அந்த 13 வயசு பொண்ணோட ஆத்மா இன்னும் இந்த பங்களாவில் தான் இருக்குதுன்னு அந்த பக்கமுக்கு போகிறவங்க சொல்கிறாங்க. அந்த பக்கமாக போகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோட வாய்ஸ் கேட்குறதாகவும் நிறைய பேர் அந்த பொண்ணோட உருவத்தை பார்த்ததாகவும் சொல்லப்படுது. அப்புறம் இன்னொரு விஷயம் எங்களுக்கு கிடச்சிது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இறந்து 1 or 2 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு பாட்டியும் அவங்க பேத்தியும் அந்த பக்கமாக வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ என்ன, அந்த பாட்டியோட பேத்தி அந்த பங்களா பக்கமாக போனதாக சொல்லப்படுது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த வீட்டுக்கு ஃப்ரெண்டில் உள்ள கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட நின்று அந்த 13 வயசு பொண்ணு பாட்டியோட பேத்தியை பார்த்து சிரித்ததாகவும் அதை பார்த்ததுலேருந்து இந்த பொண்ணுக்கு பயங்கரமான குளிர் காய்ச்சல் அஃபெக்ட் ஆனதாகவும் சொல்லப்படுது. அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா 1 வீக்லேயே இந்த பொண்ணுமே இறந்து போய்ட்றா. காய்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதை மாதிரி ஹண்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்து வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.